யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. மற்ற கேண்டிடேட்லாம் பார்த்துருக்கீங்களா? விஜய் கட்சியினுடைய மற்ற கேண்டிடேட்லாம் இந்த கில்லி படத்தில் வந்து விஜயோட அப்பா ஃபோன் எடுப்பார், பேர் கொக்கி குமார், நொச்சி குப்பம் வவ்வாலு, அதே மாதிரி தான் கேண்டிடேட்டு. எவனோ ராங் நம்பர்ப்பா. ராங் நம்பர் இல்ல, ராங் நண்பர்கள். ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பாத்தியா? கடா குமார், டுமில் குப்பம் வவ்வாலு, எந்த நரி நொந்த நரி. 234 தொகுதியில 115 பேர் அதர் கட்சி. டேய் யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? யாரோ கோயம்புத்தூர்ல ஒரு டாக்டரை போட்டிருக்காங்க. எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. பெண்கள் படிச்சவங்க டாக்டரை விஜய் போட்டிருக்காரு. பார்த்தா அது ஜோசியத்தின் மூலமா கேன்சரை ட்ரீட் பண்ணலாம். மாப்ள யூ டிராப் திஸ் டா மாட்டிக்க. என்ன மாப்ள இது கேப்பா? போடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். சரி ஓடா ஜோக்கர். ஜோசியத்தின் மூலமா கேன்சரை ட்ரீட் பண்றாங்களாம். குழந்தை இல்லைன்னா ஜோசியத்தின் மூலமா ட்ரீட் பண்ணுவாங்களாம். இங்க அப்பா ஜிலிகாம சொல்லு. குழந்தை இல்லைன்னா ஜோசியம் பண்ணி எப்படியா குழந்தை பிறக்க வைக்க முடியும்? அந்த அம்மா அப்படி சொல்லி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு இல்லீகல் ஃப்ராடு. இது பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு சத்தா நாளைக்கு பால். அதனால சாவ பார்த்து யாரும் பயப்படக்கூடாது. யாரு இதுல விஜய் சொல்றாரு, இந்த கேண்டிடேட் செலக்ஷன்ல ஒருத்தர் கூட மத்தவங்க இல்ல, நானே பார்த்து செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறாரு. ஐயோ பார்த்து இப்படியா? அது தூத்துக்குடியில யாரோ ஒரு அஜித்தான ஒரு மீனவ பெண்மணி இந்த கட்சியை நம்பி ஏதோ அவங்க போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்கன்னா கடைசியில் அதெல்லாம் லிஸ்ட்லேயே இல்லை பாவம். யார் பார்த்தா இவரு கூட இந்த நடிகர் பேர் கூட தெரியல, ஒரு காமெடி நடிகர், அவரை போட்டிருக்காங்க. வளையாபதி ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் 2009. இந்த மாதிரி சாதிச்சிட்டு போட்டோ வைக்கிறதுலாம் யூசுவல். போட்டோ வச்சிட்டு சாதிக்கிறது தான் டிஃபரண்ட். ஸ்ரீநாத். ஆமா ஸ்ரீநாத் காமெடி நடிகர்லயே ஒரு பிரபலம் கிடையாது. ஏதா இந்த வளையாபதிக்கு எதை செஞ்சாலும் சம்திங் டிஃபரண்டா இருக்கணும். அவரோட விஜயோட ஃப்ரெண்டு அப்படின்னு. விஜயோட ஃப்ரெண்டுனா அவர் எப்படி இருப்பாரு? பொறுக்கி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு தெரியுறான். உங்கள் கட்சின்னு ஒரு அமைப்பு உருவாக்கி உங்களுக்கு ரசீது பண்ணுறோம், உங்கள் யூத் படத்துக்கு விசில் அடிச்சு, மெரிசலுக்கு விசில் அடிச்சு, போஸ்டர் ஒட்டி உங்களை ஒரு தலைவராக நம்பி ஒரு குரூப் இருக்கு. என்னடா குழப்புறா? அவனை மதிக்கவே இல்லாம இதுகார வரையும் திமுக அதிமுக கேண்டிடேட்ல ரிஜெக்ட் செஞ்சவனா பார்த்து எடுத்தா அது எப்படி? நீ வேற ஆபாசமாகற. வந்து புள்ளிங்களா பார். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு. அவரு ரசீது மன்றத்தை நம்பி தான் ஆரம்பிச்சாரு. முதல் தேர்தல் 234 தொகுதி நின்னாரு. 160% ரசீது மன்றத்தை சேர்ந்தவன் தான் போட்டார் விஜயகாந்த். 160% கட்சி அந்த கொடி கட்டினா அவன் மட்டும் தான் வாய்ப்பு இருந்தாரு. நீ வேறயா? நீ வேறயா? கேட்டா கருப்பு பணத்தை ஒழிக்க போறோம், ஊழலை ஒழிக்க போறோம். ஏங்க ஒரு வீட்டில் பெத்த அப்பா அம்மா மனைவி மகன் மகள் அனைவரையும் கடன்காரனாக்கி வச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டு கடனை இவர் அடைக்க போறாரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. இவருக்கு பெத்த பாவத்துக்கு பெத்த அம்மா அப்பா, கட்டின பாவத்துக்கு மனைவி, பிள்ளைங்க. அந்த பிள்ளை இப்பதான் 19 வயசு ஆகுது. அந்த பிள்ளைக்கு நீ 4 லட்ச ரூபா கடன் தரணும் அப்படின்னு. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். இதுல இது பாருங்க எவ்வளவு முரண்பாடு பாருங்க. இதுல சொல்றாரு எனக்கு ஏகப்பட்ட பணம், நான் நினைச்சா சொகுசா வாழலாம். ஒரு தலைவன் பேசுறதே அயோக்கியத்தனம். என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட புகழ் இருக்கு, நான் பெரிய ஆள், இப்படி எந்த தலைவருமே சொன்னதில்லை. பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தல திருடவன் பொந்தல திருடவன் எல்லாம் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? ரஜினிகாந்த் சொன்னதில்ல, கமலஹாசன் சொன்னதில்ல, எம்ஜிஆர் சொன்னதில்ல. காமராஜர் தான் வாழ்க்கையில 16 வயசுல இருந்து ஜெயிலிருந்து வந்த தலைவர். ஒருபோது நான் அதை விட்டுட்டு வந்தேன், கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னதே கிடையாது. ஆனா விஜய் வந்ததுலேருந்து பாருங்க, நான் பணக்காரன், நான் கோடீஸ்வரன், அதை விட்டுட்டு வந்திருக்கேன், இதை விட்டுட்டு வந்திருக்கேங்கிறாரு. கடைசியில் எல்லாரையும் கடன்காரங்களா விட்டுட்டு வந்திருக்காரு. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. இது உனக்கு அடுக்குமாடா? போடா. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. இருங்க பாய்.
எலி திரைப்படத்தில் வங்கிக்கு கொள்ளையடிக்க தன் சகாக்களோடு செல்லும் நடிகர் வடிவேலு தப்பும் தவறுமாக விண்ணப்பம் எழுதி கொடுத்திருப்பதாக கூறி வங்கி மேனேஜர் அவரை சரியாக எழுதி கொண்டு வரும்படி திருப்பி அனுப்புவார். பூரா தப்பு தப்பா எழுதிருக்கீங்க. தப்பு தப்பாவா? கொள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் எழுதிருக்கீங்க, பேங்க்குக்கு பேக்குன்னு எழுதிருக்கீங்க. ஐயா, இப்படி தப்பு தப்பா எழுதிட்டு வந்தா எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. அதனை ஒட்டிய ஒரு நிஜ சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அரங்கேறி உள்ளது. பார்ட்டி எங்க இருக்கான்? கீழே ஃபங்க்ஷன்ல தான் இருக்கான். அவனை நானே அடிச்சு நைட்ல மூட்டை கட்டி கீழே தள்ளிடுறேன். நீ அவனை மூட்டையை பிரிக்காம அவனை பிரிச்சு மேய்ஞ்சிருவோம். ஸ்ரீவைகுண்டம் தாவேக்க வேட்பாளராக கேரளாவில் லாட்டரி சீட்டு ஏஜென்சி நடத்தி வரும் நாகர்கோவிலை பூர்வீகமாக கொண்ட அன்னை சரவணன் என்பவர் களமிறக்கப்பட்டுள்ளார். எனக்கு அப்பவே தெரியும் மொழியா சரியில்லை. செருப்பு காலுக்கு சுகமா இருக்குதுன்னு அதை எடுத்து கையில மாட்டிக்க முடியாதுல்ல. இவன் மூஞ்சிய பார்க்க வெறி வருது. ஆசை தீர மூஞ்சிய ஒடிக்கணுமே. அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய தங்களது ஆதரவாளர்கள் 5 பேருடன் ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார். டேய், அண்ணனை பத்தி நல்ல விஷயம் ஏதாச்சும் இருக்கா? அண்ணா நிறைய இருக்குண்ணே. என்னடா? வருஷம் கோயில் திருவிழாவுல குத்தாட்டம் ஏற்பாடு பண்ணி அந்த எண்டுபிட்ல நீங்க இறங்கி அந்த ராணிப்பேட்டை ராணியோட இடுப்ப ஆடியே உடப்பீங்க. அந்த குத்தாட்டம் வர எவனுக்கு அலுவலகத்திற்குள் உள்ளே நுழைந்தது முதலே போலீசாரை கண்டதும் சற்று பதற்றத்துடன் காணப்பட்டார் வேட்பாளர் சரவணன். அங்கிருந்து தேர்தல் நடத்தும் அலுவலரான செந்தில்வேல் முருகனிடம் வேட்புமனுவை கொடுப்பது போல போட்டோவுக்கு போஸெல்லாம் கொடுத்தார். அதை விட இது நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுங்க. வேட்புமனுவை வாங்கி பார்த்த தேர்தல் நடத்தும் அதிகாரி அதிர்ச்சி அடைந்தார். காரணம், அந்த மனுவில் எந்த ஒரு தகவலும் நிரப்பப்படாமல் எம்டியாகவே இருந்தது. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். வேட்பாளரின் கையெழுத்து கூட போடப்படவில்லை. உடனடியாக அந்த மனுவை அப்படியே சரவணனிடம் திருப்பி கொடுத்து முழுமையாக நிரப்பிக் கொண்டு வருமாறு தெரிவித்தார். ராமு, காலம் மாறி போச்சுடா. படிடா, ஒழுங்கா படிடா. சார், டாக்குமெண்ட் ஏதாச்சும் இணைக்க வேண்டுமா என்றும் 3 நிமிஷ வேலை, கொஞ்சம் நிரப்பி கொடுங்க சார் என்றும் அவரது ஆதரவாளர் ஒரு அதிகாரியிடம் சிபாரிசு செய்தார். ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரியான மலுமட்ட தாய். இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். மாலை 3 மணி வரைக்கும் இங்கதான் இருப்பேன், போய் ஒழுங்கா நிரப்பி கொண்டு வாருங்கள் என்று அவர்களை வீட்டுக்கு திருப்பி அனுப்பினார் அந்த அதிகாரி. சாருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. வாங்கனே போலாம். வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். இதையடுத்து வந்த வேகத்திலேயே சுவற்றில் அடித்த பந்தாக திரும்பிச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டார் தாவேக்க வேட்பாளர் சரவணன். உங்களுக்கும் பாதகம் இல்லாம எங்களுக்கும் பாதகம் இல்லாம போய் ஒரு நல்ல வைக்கலா பார்த்து பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க, நான் சாங்ஷன் பண்றேன். ஒரு ஒரிஜினல் துப்பாக்கிக்கு ஒரு மரியாதை வேணாமாயா? ஐயா ஏப்பா, சாருக்கு பேங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. வாங்கனே போலாம். எலிசா, வாங்க சார் போலாம். டேய், பாலிமர் செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் முத்துவேல். சொல்ல மாட்டேன். ஐயோ, இவன் இங்கனக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கான். மறுபடியும் பேங்கா? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கிறுக்கு பிடிச்சிரு போகுது. விஜய் நீங்க பார்த்து பேசிட்டீங்கன்னா ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன். 30 நாள் வந்து பொதுமக்கள் அவர் சந்திச்சிட்டாருன்னு வைங்க, 1 மாசம் சந்திச்சிட்டா ஒரு நாய் பின்னாடி வராது. அதான் இப்பதான் புரியுது. என்ன ஒழுகு ஒரு தலை, கழுத்துல ஒரு கொட்டை, அரை ட்ரவுசர் கூட இந்த நாயை புடிச்சிட்டு போனா எவன் உன்ன மஞ்சமாக்கான்னு சொல்லாம இருப்பா. நீங்க வருவீங்களா? பின்னாடி வந்து பாப்பீங்களா? விஜய வந்து பார்க்க மாட்டீங்க. அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு, இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும்.
அறிவு கட்ட நாயே. படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பொழுதுதான் அம்பேத்கரை உள்வாங்கினேன், பெரியாரை உள்வாங்கினேன். அம்பேத்கரை உள்வாங்கி பெரியாரை உள்வாங்கி என்ன பிரயோஜனம்? 4 ஸ்டேட்ல லாட்டரி சீட்டு தானடா வித்துட்டு இருக்க. அதை வச்சு தானடா இப்ப அரசியல்ல வண்டி ஓட்டிட்டு இருக்க. இவன் என்னவோ எல்லா தெருவிலையும் இறங்கி சாதி மதத்தை எதிர்த்து போராடி சமூக நீதிக்காக பல தடவை ஜெயிலுக்கு போய் வந்த தியாகி மாதிரியே பேசிட்டு இருக்கானே. ஏண்டா டேய், மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. 15 வயதில் நான் படித்தது இன்ஜினியரிங் அல்ல. 15 வயதில் நான் படித்தது இன்ஜினியரிங் அல்ல. நீ நினைச்சாலும் 15 வயசுல இன்ஜினியரிங் படிக்க முடியாதுரோ. ஏன்னா 15 வயசுல 10வது மட்டும் தான்டா படிக்க முடியும். புடிச்சிட்டு பொய்யா பேசிட்டு தெரியறான். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியறான். ப்ரோ, கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன் வரைக்கும் வந்திருக்கீங்க. இந்த எலெக்ஷன்ல வேட்பாளர் நிறுத்தும் போதாச்சும் கொஞ்சமாவது புத்தியோட நடந்துருக்கலாம், அல்லது யார்ட்டாவது கேட்டாச்சும் வேட்பாளர் நிறுத்திருக்கலாம். ஒருத்தன் நடனா நான் ஒரு ஜாதி வெறியன் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா பேசுறான், அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க. அவர் யார் தெரியுமா? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் கட்சிக்காரன் கிடையாது, நாங்க எந்த கட்சிக்காரன் கிடையாது, நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன். 24 மணி தெலுங்கு ஜாதி வெறியன். ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையுமா அலையுது. மாற்று கட்சியில இருந்து வந்த எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துருக்கீங்க, உங்க கட்சியில இருந்து சீட்டு கொடுக்கல. ஒருத்தன் பாலியல் வழக்குல கைதாகி போயிட்டு வந்தவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க. ஒருத்தன் கஞ்சா வழக்குல கைதாகி ஜாமீன்ல வெளிய வந்து 10 நாள் தான் ஆகுது, சீட்டு கொடுத்துருக்கீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அயோக்கிய பேருக்கும் சீட்டு கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி ஜெயிப்பீங்க? பாஸ் பாஸ், என்ன பாஸ் மறுவாசல் நீங்க பண்றீங்க? போடா டேய் போடா. கூ கூ சா என்ன ஜெயிக்கிறத விடுங்க, இவனும் ஒரு வேட்பாளரா? உங்க கட்சியில ஒருத்தம் கூடவா நல்லவனா உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்லு.